ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி நெல்லிக்காயில் ஊறுகாய் செய்யலான்றதுக்காண்டி நெல்லிக்காயை எடுத்து ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரீம் பண்ணது நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தொடச்சிட்டு ஸ்ட்ரீம் பண்ணிடுங்க. இது வெடிப்பு ஏற்படணும். இப்படி வெடிச்சிருக்கணும். நெல்லிக்காய் வெடிச்சிருக்கணும். இப்போ இதை நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து உணர வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், உப்பு 80 கிராம், சீரகம் 5 கிராம், வெந்தயம் 5 கிராம், கடுகு 5 கிராம். இதை மூணையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். உப்பை தனியாக வறுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 80 கிராம். 1 கிலோ நெல்லிக்காங்க. அந்த கொட்டையெல்லாம் எடுத்து இது பண்ணுற அளவுக்கு 1 கிலோ வச்சுக்கோங்க. அளவு எடுத்து தான் இப்போ நம்ம அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 5 கிராம் சொன்னேன் இல்லையா. பெருங்காயம் 10 கிராம். கடுகு போட்டலாம். ஒன்றா போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் போட்டுடலாங்க. கடுகு வெடிக்க போகுது. அதில் சீரகத்தையும் போட்டு இது பண்ணிடலாம். பொரிஞ்சிருச்சுங்க, எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதே இதில் உப்பை 80 கிராம் உப்பு லேசாக வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் தாங்க வறுக்கிறேன். நீங்களும் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படியும் உப்பு இந்த ஒயிட்டாக மாறுது பாருங்களேன். அப்படி கலர் சேஞ்ச் ஆகணும். ஒயிட்டாக ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணியிலேருந்து இதை எடுத்துட்டேங்க. தண்ணியிலேருந்து இதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது இப்படி உடைக்க வரும். இப்படி தண்ணியை கலண்டுறோம். கொட்டையை எடுத்துடலாம். இப்படி எடுத்து பாதியை அரைச்சி வச்சுக்கோங்க. பாதியை அரை உரையாக அரைக்கணும். அதை இதில் போட்டுக்கோங்க, பல்சர் இதில். இந்த இதில் இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்படி எல்லாத்தையும் பாருங்கள், இப்படி எடுத்து இது பண்ணிக்கோங்க. இதை பாதியாக அரை முறையாக அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு 250 ml நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகவும் கடுகு போடலாம். கடுகு போட்டலாம். நம்ம குறைச்சி தீயில் வச்சுட்டு, தீயை குறைச்சிருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி நான் அரை குறைய மிக்சியில் போட்டு பிரித்து வச்சுருக்கேன். இப்போ போட்டுடலாம். எல்லாம் போட்டுது வதங்கணும். குறைஞ்ச தீயிலே வச்சு வேக விடுங்க. அந்த தண்ணி இதெல்லாம் வற்றணும். ஈரப்பதம் நமக்கு ரொம்ப இருக்கக்கூடாது ஊறுகாய் இதில்.
சிம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இது இதெல்லாம் வத்தலுங்க நல்லா. எண்ணெய் பிரியணுங்க, அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இன்னும் வெந்துட்டு தாங்க இருக்குது. கொஞ்சம் ஆயில் பிரியணும். ஈரப்பதம்லாம் கொஞ்சம் கம்மியானதான் ஊறுகாய் கெட்டு போகாமல் நமக்கு இருக்கும். பாருங்கள் என்ன பெரியதா. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். அதில் 5 கிராம் மஞ்சத்தூள், இந்த பொடி பண்ண சீரகம், கடுகு, வெந்தயம், 10 கிராம் பெருங்காயத்தூள், நான் உப்பை வறுத்து பொடிச்சிட்டேன். மிளகாத்தூளை அந்த கடைசியில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை சூட்டிலே போடுங்க. அப்போ தான் நமக்கு ஊறுகாய் வந்து இந்த பிளாக் ஃபிஷ்ஷாக ரொம்ப ஓவராக மாறாமல் இருக்கும். பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம், வத்த ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. வத்ததும் ஊறுகாய் அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இதை நல்ல ஹாட் வாட்டரில் வச்சு கழுவி இது பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு பாட்டிலில் சுற்றியும் எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு சுற்றிலும் பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே ஊறுகாய் ஃபுல்லாக ஆயில் நிற்கணுங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா கெட்டு போயிடும். இதில் ஒரு 10 ml வந்து வினிகர் விடலாம். பாருங்கள், சிந்தட்டிக் வினிகர், ஒயிட் வினிகர் எடுத்துருக்கேன். இதை 10 ml ஊற்றிக்கலாம். நான் இதில் 3/4 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து தொக்கு மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே நம்ம மிளகாத்தூளை போட்டு கிண்டிடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேயே 80 கிராம் மிளகாத்தூள், அந்த ஹீட்டே போதும் அந்த காரத்தை இது பண்ணுறதுக்கு. உடனே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கலர். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் இதாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, இது இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நீங்கள் பாட்டிலில் இது பண்ணிங்கன்னா நல்லா ஃபில் பண்ணி ஆயிலில் வந்து ஊற்றணுங்க. அதுக்கு எண்ணெயை சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் இதை ஊறுகாயை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் மெல்ட்டாக்க விட்டு வைங்க. ஈர ஸ்பூன்லாம் போடாதீங்க. நல்லா சூடாக இது பண்ணினதை காஞ்சதை வச்சு ஸ்பூனை யூஸ் பண்ணுங்க. ஈரம் பட்டுச்சுனாலே ஊறுகாய் கெட்டு போயிடும். இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க. நமக்கு ரொம்ப நாளைக்கு வேணும்னா
இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க. அது ஒரு 1/4 கிராம் போடணும். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லா எண்ணெய் விட்டு ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ங்க 1/4 கிராம் வந்து சோடியம் பென்சோடைட் போடணுங்க 1 கிலோவுக்கு. வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுனால வேண்டாங்க. விற்கிறவங்க அந்த இது போடுவாங்க, கடைகள்லாம் கெட்டு போகாமல் இருக்குது இல்லையா, அதுக்கு 1 கிலோவுக்கு இவ்வளோன்னு அளவு இருக்குங்க. அந்த அளவு தான் போடணும், அது மாரிலாம் போடக்கூடாது. இது 1 கிலோவுக்கு 1/4 கிராம் தான் போடணும், 0.250 கிராம். ஆறணுங்க. நல்லா ஆறின பின்னாடி தான் அந்த ப்ரிசர்வேட்டிவ் இதில் வந்து கொஞ்சோன்னு எடுத்து போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணணும். நான் அடுத்து என்ன செய்வேன்னா, ஆயிலை நல்லா சூட் பண்ணி எடுத்து ஆற வச்சுட்டு இந்த ஊறுகாயை போட்டு அதை ப்ரிசர்வேட்டிவாக ஊற வச்சுக்குவேன் ஆயில்லையே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் இது தொக்காவும் நம்ம வச்சு இட்லி தோசைக்கெலாம் வச்சும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். உடனே சாப்பிடாதீங்க, 2-3 நாள் இது வந்து நல்லா ஊறி இது பண்ண பின்னாடி தாங்க அதோட டேஸ்ட்டே தெரியும் ஊறுகாயில். அது நீங்களும் தேங்க்யூ. எண்ணெய் இப்படி பிரிஞ்சு இதாக ஆறின பின்னாடி நீங்கள் பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வைக்கிற போது மறுபடி எண்ணெயை பாட்டிலில் இந்த ஊறுகாய் முங்குற அளவுக்கு எண்ணெயை மேல்டாக்க வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சோடியம் பென்சோடைட் போட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் எடுத்து ஆறவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் போட்டு, இந்த சோடியம் பென்சோடைட் 1/4 கிராம் மட்டும்தான், இதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் போட்டுறாதீங்க, அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பிக்கிள் இதே போல் செஞ்சு பாருங்கள்.